தயவு செய்து நீங்க பார்க்க தான் போறீங்க. அக்கா பிரேமலதா அவருடைய பிரச்சாரம் எவ்வாறு இருக்க போகுதுன்னு நேத்து தானே வந்து சேர்ந்துக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்க்க போறீங்க. எங்க கொள்கையை பேசுறாங்களா இல்ல வேற கொள்கையை பேசுறாங்களான்னு பார்க்க தானே போறீங்க. நேத்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஷாக்கு. போன வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 7 மணிக்கு 5000 ரூபாய். இந்த வாரம் சர்ப்ரைஸ் ஷாக்கு 11 மணிக்கு. நாளைக்கு கூட ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கு வரலாம். டே டு டே மக்களுக்கு இன்பதிர்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எலெக்ஷன் வருது. ஆனால் எதிரிலே இருக்கிற கூட்டணிக்கு பேர் இடியை கொடுத்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய முதல்வர் அவர்கள். அதனாலதான் எல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. நீங்க அச்சமே படாதீங்க. நீங்க கொள்கை வேற இது வேற வந்து சேர்ந்தவனே ஏதாவது பிளவை ஏற்படுத்தி இடிப்புக்கு வந்து உங்களோட நிலைப்பாடு என்ன? இவங்க வந்து அதை ஆதரிச்சாங்க ராமர் கோயில் கட்டினதை. இவங்க நீங்க பாஜகவை எதிர்க்கீங்க, இவங்களும் இந்துத்துவத்தை தான் பேசுறாங்க, ஆனா அவங்களை ஏத்துப்பீங்க. அண்ணா வந்து மும்மொழி கல்வி கொள்கையை அண்ணா எதிர்த்தார். இன்னைக்கு அதிமுக அதை எதிர்க்கிறதா? நீங்க அன்னைக்கு அவங்க எதிர்த்தாங்களே, அன்னைக்கு அண்ணா எதிர்த்தாரே, அண்ணா பேர்ல கட்சி வச்சுக்கிற அதிமுக ஏன் சார் எதிர்க்கல? சார் நீங்க வந்து கொள்கைக்கான கூட்டணின்னு சொல்றீங்க, தேர்தல் கூட்டணி. அப்போ எம்ஜிஆரை விமர்சிக்கிறாங்க, அண்ணாவை வந்து படம் போட்டு விமர்சிக்கிறார்கள், பெரியாரை விமர்சிக்கிறாங்க. 3 முன்னாள் அமைச்சர்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துருக்காங்க. எழுந்து வர்றதுக்கு துப்பு இல்ல. அதெல்லாம் விட்டுட்டீங்க. அதெல்லாம் வந்து தேர்தலுக்கான கூட்டணி. தேர்தலுக்கான கூட்டணி என்பது தன் தலைவர்களை படம் போட்டு இழிவா விமர்சிச்சா கூட பரவாயில்லைங்க. எங்களுடைய தலைவர் நிறுவனர் தான். நிறுவனரை பத்தி கழுவி ஊத்துங்க. நாங்க கண்டுக்க மாட்டோங்க. இது தேர்தலுக்கான கூட்டணி அப்படின்னு வாயை பொத்தின்னு நீங்க விட்டுருவீங்க. நாங்க வந்து ஒரு ஆரோக்கியமான கூட்டணி இன்னைக்கு வந்து இருக்கு. கொள்கை பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணல. கொள்கை கூட்டணி நேத்தான உருவாயிருக்கு. களத்துக்கு வருவாங்க, பிரச்சாரத்துல பாருங்க. அக்கா பிரேமலதாவுடைய பிரச்சாரத்துக்கு பாருங்க. நீங்க